திருக்குறள் குறள் 27. ஒழுக்கம் தொடர்வான் ஒப்பம. அழுக்காறு உடையான் உயிர். ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் 2 நண்பர்கள், அருணும் சுரேஷும். இருவரும் ஒன்றாக படித்தார்கள், ஒன்றாக விளையாடினார்கள், ஒன்றாக கனவு கண்டார்கள். ஆனால் ஒரு நாள் அருணுக்கு நல்ல வேலை கிடைத்தது. நல்ல சம்பளம், நல்ல மரியாதை, நல்ல வாழ்க்கை. அன்று முதல் சுரேஷின் மனதில் ஒரு விஷம் உருவானது. பொறாமை. எனக்கு ஏன் கிடைக்கவில்லை, அவனுக்கு மட்டும் எப்படி, நான் என்ன குறைவா? இந்த கேள்விகள் அவனை இரவில் தூங்க விடவில்லை. அருண் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தினமும் உழைத்தான், நேர்மையாக நடந்தான், எல்லோரையும் மதித்தான். ஆனால் சுரேஷ், அவன் அருணை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தான். அவன் பெயரை கெடுக்க முயன்றான். சில காலம் அவனுக்கு அது வெற்றி. அருண் வேலை இழந்தான். ஆனால் அருண் உடையவில்லை. அவன் அமைதியாக சொன்னான், சத்தியம் ஒரு நாள் பேசும். நாட்கள் சென்றன. உண்மை வெளியில் வந்தது. அருணுக்கு மிக பெரிய நிறுவனம் வேலை கொடுத்தது. சுரேஷ் அவன் நண்பர்களையும் மரியாதையையும் நம்பிக்கையையும் அனைத்தையும் இழந்தான். தனியாக நின்றான். அன்று அவன் புரிந்து கொண்டான், பொறாமை பிறரை அழிக்காது, முதலில் நம்மை அழிக்கும். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கம் தொடர்வான் ஒப்பம. அழுக்காறு உடையான் உயிர். திருக்குறள் மனிதனை காக்கும் உயிர் நூல். Thank you for watching. Like, share, subscribe if love here. Next story on Thursday.